இந்த ப்ராடக்டர் ஒரு நரிய போடு தலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கு. உடனே அந்த நரி அந்த ப்ராடக்டர நோக்கி வேகமா ஓடி வரும்போது, ஒரே போட்டு கழுத்துல போட்டதுல அந்த நரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே காலி ஆயிடுது. இந்த ப்ராடக்டரும் அந்த நரியோட தலைய எடுத்துட்டு போயிட்டு, அது ஸ்கின்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்து விட்டுருது. எடுத்து விட்டுட்டு அது மண்ட ஓட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குது. அப்ப அந்த பொண்ணோட நாய் சவுண்ட் கேட்ட உடனே இந்த ப்ராடக்டர் அதை கேட்டு டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடுது. இந்த பொண்ணு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது, அங்க நிறைய பைசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோல் உரிக்கப்பட்ட மாதிரி செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு போய் மௌன அஞ்சலி செலுத்திட்டு அங்கிருந்து அப்படியே அந்த இடத்த கடந்து போகுது. இப்படி இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சீர்குழியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாட்டிக்குது. அந்த பக்கம் பார்த்தா அந்த ப்ராடக்டர் அந்த பொண்ணு கடந்து வந்த இடமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு அந்த சேர்ல கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்கும்போது கையில இருக்கிற கோடாலியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மூலியமா கட்டி வச்சிருக்கா. அப்படி அந்த கோடாலி மட்டும் மரவேர்ல மாட்டுச்சுன்னா அந்த பொண்ணு அதை பிடிச்சி வந்துருவா. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறான், அந்த கோடாலி மாட்டவே மாட்டுது. இப்போ சேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. கடைசியா ஒரு ஓட்டி ட்ரை பண்ணதுல எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடாலி அங்க இருக்கிற மரவேருக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. அந்த பொண்ணு அந்த கயிறு பிடிச்சி எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறா. இந்த பொண்ணு அங்க இருக்கிற தண்ணியில சேரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட நாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு அம்ப ஏம் பண்ணி கரெக்டாக நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய காட்டு கரடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு தண்ணிக்குள்ள உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டே கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற மரவேருக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எப்படியோ போயிடுது. அப்படி போன உடனே அந்த கரடி அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கரடி வேற எதையோ பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பார்த்தா அந்த கரடி அந்த ப்ரெடேட்டர் கூட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்குல்ல, அந்த ப்ரெடேட்டரும் இந்த கரடி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கு. ஒரு கடத்துக்கு மேலே அந்த ப்ரெடேட்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த கரடியை வந்துட்டு போட்டு தள்ளிடுது. இதை பார்த்த பொண்ணு அங்கிருந்து வேகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட ஆரம்பிக்குது. ஒரு புல்வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும்போது அப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனோட டீம்ல இருந்து ஒரு பையன் வந்துட்டு இருக்கான் போல. இங்க உட்காரு எதுவும் சத்தம் போடாதான்னு சொல்லிட்டு இவன் உடனே என்ன பண்றான்னா அம்பு வச்சு ஏம் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அப்படி இவன் ஏம் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது இவன் தலைக்கு ஒரு 3 ரெட் டாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு போல. அதை பார்த்துட்டு உடனே டப்புனு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவன் ஈத்து விடுறது. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிட்டான். இப்போ 2 பேரும் அங்கிருந்து வேகமாக ஓடி போயிட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த பையனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடேட்டர் போட்டு தள்ளிடுது. இந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மாட்டிக்குது. பார்த்தா அந்த ஒரு கொல்ல கும்பல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பிடிச்சிச்சு போல. அவனுங்களும் கண்ணை வச்சு இந்த பொண்ணு தலையில அடிச்சு கூண்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதோட பார்ட் 1 பார்க்கலன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம பார்த்துக்கோங்க.